பார், இதான் சிக்கன் சிட்டிப்பாய். சிக்கன் பீட்டா. ஹாய் கைஸ், நம்ம அண்ணன் ஒருத்தன் சென்னையில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான். சரி அவனை போயிட்டு பார்ப்போம். சரி ஊர்ல இருந்து வந்திருக்க, ஏதாவது ஒரு பிளான் போடலாமா? போட்டோமே என்ன ஒரு கட்டிங் போடுவோம். கட்டிங்கா வேணாம் நம்மள டீட்டோர்ல ஃபேமிலி. நம்ம எப்படி போய் ஒரு கிரில்ல போட்டுருவோமே. சரி சரி கிரில் போட்டுருவோமா? கிரில் போட்டுருவோம். சரி அப்ப நான் போயிட்டு கோழியை வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்ல இருந்து கிளம்பி ஆர்லாம்ல வந்து கோழியும் வாங்கியாச்சுங்க. எல்லா பொருளையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல வந்துட்டு மைனஸ் அடிக்க ரெடி பண்ணியாச்சுங்க. மைனஸ் ரெடி பண்ண 2 பூண்டு, கொஞ்சம் நல்ல மிளகு, 2 முட்டை, அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி மிக்ஸில மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல கிரில் போடுற மாதிரி செட்டப்பும் பண்ணியாச்சுங்க மாடியில. அப்புறம் வாங்கிட்டு வந்த கோழியை நல்லா கழுவிக்கிட்டு கிரில்லுக்கு தேவையான மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்றோங்க. கொஞ்சம் போல உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொல்லிட்டு கடைசியில எங்களால பார்பிக்யூ தான் பண்ண முடிஞ்சுச்சு. சிக்கனை நல்லா ஹீட்ல வச்சுக்கிட்டு நாங்க வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. வைப்பு முடிச்சுட்டு வந்து பாக்குறோம், பார்பிக்யூ ரெடி ஆச்சு. பாக்குறது கொஞ்சம் கருகி போன மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா சாப்பிட்டோம். உண்மையாவே கருகின ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இல்ல, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்க பிரதர்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்பிக்யூ இல்ல கிரில் ஏதாவது போட்டு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.